गाइस நம்ம தனுஷோட D54 படத்துக்கான ஒரு கொலை மாசான அல்டிமேட் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த D54 படத்துக்கான அந்த கொலை மாசான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தனுஷ் இப்ப பேக் டு பேக் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. 2025 போன வருஷம் மட்டும் நம்ம தனுஷ்க்கு 3 படம் வந்துச்சு. ஒன்னு குபேரா, ரெண்டாவது இட்லி கடை, மூணாவது டேரே ஈஷ்க் மெயின். போன வருஷம் நம்ம தனுஷ் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே இந்த வருஷத்துக்கு வந்தா D54 படத்துக்கான அப்டேட்ட பொங்கல் ஸ்பெஷலா பயங்கரமா இறக்கிருக்காங்க. போர் தொழில எடுத்த விக்னேஷ் ராஜா தான் இதை இயக்குறாரு. நம்ம மமிதா பைஜு தான் இதுல ஹீரோயினா வர போறாங்க. வேல்ஸ் தான் படத்தை தயாரிக்கிறாங்க. படத்துக்கான ஷூட்டிங்கும் ரீசெண்டா தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா படத்தை விறுவிறுன்னு எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்க போன வருஷமே முடிச்சிட்டாங்க. இப்ப பொங்கல் ஸ்பெஷலா படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்க தாறுமாறா இறக்கிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் கரை என்ன ப்ரோ, பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குமே இந்த போஸ்டரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அப்படிதான் இருந்துச்சு. டைட்டில் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்ல கீழ சுத்தி ஃபுல்லா பருத்தியா இருக்கு. தீ பிடிச்சி கொழுந்து விட்டு எரியுது. நடுவுல நம்ம தனுஷ் இருக்காரு. சுத்தியல கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. போர் தொழில்னு ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்தவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சோ இதனாலே படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல கூடி இருக்கு. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. வர சம்மருக்கே இந்த படத்தை கொண்டு வர பிளான் போட்டிருக்காங்க. சோ காத்திருந்து பாப்போம். இனிமே பேக் டு பேக் இந்த கரை படத்துக்கான அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்க பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.